Hello friends, welcome to BGM Digital Audios. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Prologic 1 Bassoon ரிமோட் கிட்ட தான் பார்க்க போகிறோம். யாருக்காச்சும் இந்த டைப் ரிமோட் கிட்லாம் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப்பை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ப்ரைஸை மென்ஷன் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிட்டை அன்பாக்சிங் பார்த்துடலாம். கிட்டை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது ஆம்ப்ளிஃபையரில் ஃபிட் பண்ணி அவுட்புட் எப்படி வருதுன்னு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது அன்பாக்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கிட்டு ரொம்ப இயர்ஸாகவே சேல்ஸில் தான் இருக்குது. நம்ம தான் இப்போ லேட்டாக போடுறோம். ஆனால் நம்ம லேட்டாக போடுறதுக்கேற்ற மாதிரி அவங்க கிட்டோட பிசிபி கலரு எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதிலே பார்த்தீங்கன்னாவே அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க Prologic 1 டிகோடர்னு. Prologic 2 சப்போர்ட் ஆகாது. அதாவது Prologic 2 டைப் எதுவுமே இதில் சப்போர்ட் ஆகாது. அதுக்கான ப்ராசஸர் கிடையாது. Prologic 1 வந்து இதில் சப்போர்ட் ஆகும். அதாவது FR6311 ஐசி யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பேஸன் ரிமோட் கிட்டோட டிஸ்பிளே. மேக்ஸிமம் எல்லா கிட்டுக்கும் இந்த சைஸ் 1.7 டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் பிடி வித்தவுட் யூஎஸ்பி தான். அடிஷ்னலாக நீங்கள் நம்ம யூஎஸ்பி பிளேயர் வைக்கிற மாதிரி இருக்கும், அந்த ரெட் டிஸ்பிளே வர மாதிரி. இதே கிட்லேயே ஒரு 300-200 ஜாஸ்தி வரும். அந்த ரேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்து பிடி வித் யூஎஸ்பியோடையே கொடுக்குறாங்க. அது எல்லாத்துக்குமே இப்போ ப்ரோக்ராம் பண்ணி தான் வரும் டிஸ்பிளேலையே. அது நல்லாயிருக்கும் கிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த ரெட் டிஸ்பிளே வராமல் இருக்கும். உங்களுக்கு யூஎஸ்பி பிளேயரில் வர ரெட் டிஸ்பிளே ஷோ ஆகாமல் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ரிமோட்டு. இதோட ரிமோட் நான் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிறது அது ஒயிட்டு ரேப் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் அப்படி பண்ணல. இது வந்து ரிமோட்டே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் லேயரில் தான் பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. அது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கிட்டோட மெயின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிக்கல் கோஆக்சியல் கனெக்டர் தான். நம்ம இதை மாட்டும் போது தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து CX1 கோஆக்சியல் 1க்கும் கோஆக்சியல் கிரவுண்டுக்கும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டு மென்ஷன் பண்ணல. அந்த கிரவுண்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாகவே அவங்ககிட்ட கேட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோம். வழக்கமாக பார்த்தீங்கன்னா மற்ற ரிமோட் கிட்டுக்கும் பேஸூன் கிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மற்ற கனெக்டர் வந்து நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு வைப்ரேஷன் கொடுத்தா அது ஓப்பன் ஆகிற மாதிரி ஆகுது. நம்ம இங்கேருந்து பாஸ் வச்சதுக்கப்புறம் சப்போஸ் அது சிப்பு வந்து நவுந்தாலும் நவரும். ஆனால் இந்த டைப் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ சீக்கிரம் நகராது. பிளாஸ்டிக் ஃபுல்லாக நல்லா குவாலிட்டி நல்லாயிருக்கும் இந்த டைப்பில். அடுத்து பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கிட்டு தான். கிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எஸ்எம்டியில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த கிட்டோட இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 12 வோல்ட் சிங்கிள் சப்ளை கிட்டு கிடையாது, டுவல் சப்ளை கிட்டு. இதுக்கு நாம் வந்து டுவல் சப்ளை கொடுத்தா தான் ரன் ஆகும். டுவல் சப்ளை டிசி கொடுத்தா ரன் ஆகும். டுவல் சப்ளை ஏசி கொடுத்துடாதீங்க. ஏசி 24/0/24 கொடுத்துடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெக்டிஃபையர் சர்க்யூட் கிடையாது. ஒன்லி டேரெக்டாக டிசியை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ரெகுலேட்டர் சர்க்யூட் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த கிட்டோட கனெக்ஷன்ஸ் ஒன்றையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்புட்டு சோர்ஸ் பார்த்துருவோம். மேலே இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா இன்புட்டு கிரவுண்டு +5 வோல்ட்டு. இது எது கொடுத்துருக்காங்கன்னா ஆப்டிக்கலோட இன்புட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் ஆப்டிக்கல் ஃபஸ்ட்டு காட்டின ஆப்டிக்கல் கோஆக்சியல் டிகோடர்லேருந்து நம்ம அவுட்புட்டில் எடுத்துகிட்டு வந்து இதோட இன்புட்டில் கொடுத்துடணும். அடுத்து பக்கத்தில் CX1 பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்புட்டு கிரவுண்டு இன்புட்டுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் CX1ங்கிறது இன்புட்டு, அடுத்து CX1ங்கிறது கிரவுண்டு, அந்த டைப்பில் இருக்கும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ இன்புட்ஸு, ஆக்ஸ் லெஃப்ட் ரைட்டு, டிவி லெஃப்ட் ரைட்டு, யூஎஸ்பி லெஃப்ட் ரைட்டு, கிரவுண்டு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 5.1 டிவிடி கனெக்ஷன் வந்து இருக்கும் அதில். அதாவது RC லைன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். டிவிடி யூஸ் பண்ணுறவங்க, ரஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, இல்லை HDMI கன்வெர்ட்டர் டு 5.1 கன்வெர்ட்டர் வர மாதிரி RCலேருந்து அவுட் எடுத்து இதில் இன் கொடுக்குற மாதிரி கிட்டு வச்சு அதில் யூஸ் பண்ணுறவங்க எல்லாம் இந்த கனெக்ஷனை கொடுக்கலாம். அப்படி இல்லை அது தேவையில்லைங்கிற பட்சத்தில் அது கொடுக்க தேவையில்லை.
இதோட பவர் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 9 வோல்ட்டுக்கு 7809ம் 5 வோல்ட்டுக்கு 7805 ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா மெயினான பவர் ரெகுலேட்டர் இந்த பக்கம் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 7812 7912, அதாவது 7812 வந்து பாசிட்டிவ் 12 வோல்ட்டும் 7912 வந்து நெகட்டிவ் 12 வோல்ட்டும் தரதுக்காக வச்சுருக்காங்க. கிரவுண்டு காமனு. டோட்டலாக இது பார்த்தீங்கன்னா டுவல் சப்ளை ரன் ஆகிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ கொடுத்ததுக்கப்புறம் அவுட்டு வெளியே வர மாஸ்டர் வால்யூமும் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட், சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்டரு, சப்பு, கிரவுண்டு, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5.1 அவுட்டு வெளியே வரும். இதை நம்ம மாஸ்டரை கொடுக்கறதுக்கு ஒரு கண்ட்ரோலர் தனியாக இருக்கும், என்கோடர் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம டேரெக்டாகவே எடுத்துகிட்டு போய் பவர் ஆம்பு கொடுத்துடணும். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய போர்டு, ரொம்ப லென்த்தான போர்டு. ஒரு நார்மல் ப்ரோலாஜிக்கை விடவே ரொம்ப பெரிய போர்டு தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம இதை வச்சு அசம்பிள் பண்ண வீடியோவை நான் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அதுக்கு போகலாம் வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆம்போட ஃப்ரண்ட் லுக்கு. 3 STK 4231 போட்டிருக்கேன். டிடெக் ஐசி தான். நல்லா உங்களுக்கு அவுட்புட்டும் எல்லாமே கிளாரிட்டியாகவே வரும். நார்மல் ஐசி இல்லாமல் டிடெக் தான் போட்டிருக்கோம். அடுத்து இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட்டு, ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனு, பவர் சப்ளை, டிரான்ஸ்ஃபார்மரு, ஒரு சின்ன கெய்னர், அவ்வளோதான். இதில் டோட்டலாக யூஸ் பண்ணது இவ்வளோ தான், வேறு எதுவும் கிடையாது. இந்த ஆம்போட பேக் சைடுன்னு பார்த்துட்டிங்கன்னா ரைட் சைடில் ஒரு சின்ன அக்ரிலிக் அடிச்சிருப்பேன் இதுக்காக, ஆப்டிக்கல் கோஆக்சியல் வர மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர் சாக்கெட்டு, அப்புறம் ஒரு கூலிங் ஃபேனு, 2 RC சாக்கெட்டு இருக்கும். இது இந்த ரிமோட் கிட்டோட ரிமோட்டு. ஆப்டிக்கல் கோஆக்சியல் மட்டும் தனியாக உங்களுக்கு காட்டுற பாருங்கள். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பில் வியூ மீட்ரு வித்தவுட் பீட்டிங்கிறனால உங்களுக்கு யூஎஸ்பி பிளேயர் அடிஷன் தான் வச்சுருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்போட ஆடியோ அவுட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது இந்த ரிமோட் கிட் யூஸ் பண்ணி இந்த ஆடியோ அவுட் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆடியோவோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. வழக்கமாக ரிமோட் கிட்னாவே பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரெபிளில் வந்து பேஸ் நல்லாயிருக்கும், ஆனால் அந்த ட்ரெபிள் வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதில் கெய்னர் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ட்ரெபிளே வேணாலுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. சரௌண்டு, சென்டரு, சப்பு, ஃப்ரண்ட்டு எந்த சேனல் வேணாலும் நம்ம கெயின் பண்ணிக்கலாம் இந்த பேசூன் கிட்டில். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட கிட்டோட டீட்டெயில்ஸு. இந்த டைப்பு ரிமோட் கிட்டு இல்லை நான் இதுக்கு முன்னாடி சொன்ன டைப் ரிமோட் கிட்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால், அதாவது பேசூனில் தேவைப்பட்டால் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப்பை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.